மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜனவரி 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி மற்றும் ஜெபம் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற கர்த்தாவே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறோம். நான் எங்கும் இல்லை, என்னை தேடுகிற உன் நடுவிலே உனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு பட்டணத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9428000449. ரட்சகரே உன்னதரே இயேசுயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கள் ஆராதனை. ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அல்லேலூயா. 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, எங்கும் நிறைந்தவரே, அல்லேலூயா. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் உங்களை கட்டாயம் இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தோம். எரேமியா 20:11 நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஆகவே என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், என் எதிரிகள் என்னை மேற்கொள்ள முடியாது. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில் ஆண்டவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா அந்த ஏரியாவில் எல்லாரும் அமைதியாகிடுவாங்க, கப்சுப்புன்னு ஆயிடுவாங்க அப்படின்னு சிலரை பற்றி சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் ஒரு நம்ம பலவீனராக இருக்கலாம், பயந்தவர்களாக இருக்கலாம், எதையும் செய்வதற்கு யோசித்து தடுமாறி இது முடியுமா, நடக்குமா, இதை வாங்க முடியுமா என்று நம்ம மனதை போட்டு அப்படியே குழப்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்ம கூட இருக்கிறாராம். இன்னைக்கு பராக்கிரமன் சொல்லுகிற எல்லாம் போகுது, இருக்கிற இடம் தெரியாமல் போகிறேன். வல்லரசு நாடுகள்ன்றாங்க, அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை. ஆனால் கடந்த சில நாட்களாக அங்கே பற்றி எரிகிற தீயை அணைக்க முடியாதபடியால் அவர்களுடைய பலம் இழந்தது போல காணப்படுகிறது. இன்னைக்கு அப்படித்தான் பராக்கிரமன் என்று சொல்லுவான் மனுஷன். என்னை மேற்கொள்ள ஒருவரும் முடியலைன்னு சொல்லுவான். பார்வோன் அப்படி தான் சொன்னான், ஏரோது அப்படி தான் சொன்னான். ஆனால் அந்த பராக்கிரமர்களெல்லாம் ஆண்டவர் தள்ளிவிட்டு நம்மை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறாராம். அதனால தான் பல உபத்திரங்கள், இன்னல்கள், அவன் அடிபட்டு கிணற்றில் தள்ளப்பட்டு குழியில் தள்ளப்பட்ட அந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ பயப்படாதே, கர்த்தர் பராக்கிரமசாலியாக உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். தொடர்ந்து நாம் வேதத்தை வாசித்து பார்த்தால் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தோன்றி, பராக்கிரமசாலியே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான வார்த்தையில், பராக்கிரமசாலியே பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா. அவன் உடனே சொல்கிறான், என் கோத்தரத்திலே ரொம்ப சின்ன ஆள், நாங்கள் பராக்கிரமசாலியாக இருந்தால் மீதியானியர்கள் ஏன் எங்களை சிறைப்படுத்தணும்? எங்கள் கோதுமையை அவங்க அறுவடை பண்ணிட்டு போகணும். நாங்கள் ஏன் தாழ்ந்து போய் இருக்கிறோம்? அவங்களுக்கு அடிமையாக கப்பம் கட்டுகிறோம், வரி கட்டுகிறோம். நீங்கள் பராக்கிரமசாலிகள் சொல்றீங்களே, எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதம்லாம் எங்கே கேட்குறான். இப்படி பயந்து நடுங்கி நம்பிக்கையற்றிருந்த அந்த கிதியோனுக்குத்தான் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி, பராக்கிரமசாலியே பயப்படாதே என்று சொல்லி அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யாவருக்கு ஒரு விடுதலை, மீதியானியருடைய அடிமைத்தனத்திலிருந்து சாபத்திலிருந்து கொள்ளையடிச்ச அந்த நாட்களிலிருந்து அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோனை கொண்டே கர்த்தர் விடுதலையாக்கினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாரா. அவருக்கு ஞானவான் தேவையில்லை, பைத்தியமாக இருந்தாலும் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். எந்த வேலையை செய்ய நீங்கள் அப்படியே யோசனை பண்ணி தடுமாறுறீங்க, எதை கட்டி முடிக்க முடியல, வீட்டை கட்டி முடிக்கல, லோனை கட்டி முடிக்க முடியல, அப்படியே இருக்கிறோம், தடுமாறுகிறோம், எப்படி நடக்குமா? கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக மாற்றி உங்கள் கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்வார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. தாவீதை பாருங்களே, வீட்டிலே ரொம்ப கடைசியான ஆள், உதாசீனப்படுத்தப்பட்ட ஆள். ஆனால் அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16:18 யுத்த வீரன், பராக்கிரமசாலி, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். பாருங்களே, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்துக்கும் பெலிஸ்தியருக்கு அடிமைப்பட்ட போது இந்த பராக்கிரமசாலி ஒரு ஆள் எழுந்து தாவீது அந்த ஜனங்களை விடுதலையாக்கினார், இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து, நான் ஒரு பயமுள்ளவன், பராக்கிரமசாலி, எந்த வேலையும் செய்வதற்கு லாய்க்கற்றவன் என்று மனமுடைந்து தாழ்வு மனப்பான்மையில வாழ்கிற உங்களை இன்றைக்கு கர்த்தர் பராக்கிரமசாலிகளாய் மாற்றி இந்த நாளில் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலிகளாய் மாற்றும் மீதியானவருடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கும், பெலிஸ்தியருடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கும். அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து, பராக்கிரமசாலியே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து இந்த நாளில் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.